புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சித்தார்த், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ளது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் ஜிப்மர் மருத்துவமனை. இந்த மருத்துவமனைக்கு நாளொன்றுக்கு புதுச்சேரி இல்லாமல் தமிழக பகுதியிலும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்வதும் உட்பிரிவில் உள்ள, அதாவது மருத்துவமனையில் உள்நோயாளிகளும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று சுமார் ஒரு 1:30 மணி அளவில் ஒரு இமெயில் ஒன்று வந்துள்ளது. அதிலிருந்து ஜிப்மர் மருத்துவமனை குறிப்பாக இந்த குழந்தைகள் பிரிவில் வெடிகுண்டு வைத்ததாகவோ ஒரு இமெயில் வந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஜிப்மர் நிர்வாகம் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதாவது தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததையொட்டி அவர்கள் உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாயுடன் ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்து தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் மருத்துவமனை எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து அங்கு சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த கேஷுவாலிட்டி மற்றும் குழந்தைகள் சிகிச்சை பெறும் இந்த குழந்தைகள் பிரிவு ஆகிய இரு இடங்களிலுமே உடனடியாக அங்க இருந்து சில நோயாளிகளை மாற்று இடத்திற்கு, அதாவது மருத்துவமனைக்குள்ளரே மாற்று இடத்திற்கு அனுப்பி வச்சு தொடர்ச்சியாக சோதனை செய்து வந்தனர். தொடர்ந்து வந்து அந்த மாணவர்கள், அதாவது மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இங்கு பயின்று வருகின்றனர். அவர்களுமே உடனடியாக இங்க வெளியேற்றும் பணியை போலீசார் ஈடுபட்டனர். மேலும் வந்து இந்த ஜிப்மர் மருத்துவமனையில் வாயில்கள், அதாவது 4க்கும் மேற்பட்ட வாயில்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ளது. இந்த வாயில்களை போலீசார் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக எடுத்துக்கொண்டனர். இந்த வாயில்களில் போலீசார் கடுமையான சோதனை மேற்கொண்ட பிறகு உள்ளே வரும் நோயாளிகளோ இல்லை அவர்கள் பார்வையாளர்களோ கடுமையான சோதனை செய்த பிறகு உள்ளே அனுப்புகின்றனர். அதே போல் வெளியே செல்லும் வாகனங்களும் சோதனை செய்து வெளியே அனுப்புகின்றனர். மேலும் இந்த இமெயில் எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் உதவியை நாடியுள்ள போலீசார் நாடியுள்ளனர். தொடர்ந்து அவர்களும் இந்த இமெயில் எங்கிருந்து வந்தது என்பது குறித்தான விசாரணையை மேற்கொள்ள உள்ளனர். தொடர்ந்து சம்பவ இடத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா மற்றும் சீனியர் சூப்பரண்ட் போலீஸ் கலைவாணன் உள்ளிட்ட அனைத்து காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்தில் உள்ளனர். தொடர்ந்து தற்போது குழந்தைகள் பிரிவில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. வருணியா. சித்தார்த், விவரங்களுக்கு நன்றி.